வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 இந்திய ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2015 முதல் 2016 ஆண்டு நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த நடிகர் விஜய் தனது வருமானம் 35.42 கோடி ரூபாய் என குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் 2015 ஆண்டு அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த வருமான வரி திணைக்களத்தினர் புலி திரைப்படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பது கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததற்காக 2022 ஆண்டு ஜூன் மாதம் வருமான வரி திணைக்களம் நடிகர் விஜய்க்கு 1.50 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இந்த அபராத உத்தரவை எதிர்த்து விஜய் சென்னை மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 2019 ஆண்டுக்குள் பிறப்பிக்கப்பட வேண்டிய இந்த உத்தரவு காலதாமதமாக 2022 ஆண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த வருமான வரி திணைக்கள தரப்பு மேன்முறையீட்டு நடவடிக்கைகள் முடிந்த 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இது சட்டப்படி சரியானது என்றும் வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதிமன்றம் அபராத உத்தரவு உரிய கால அவகாசத்துக்குள்ளேயே பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என்றும் கூறி விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தது. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக வருமான வரி மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையிட விஜய்க்கு நீதிபதி அனுமதி அளித்தார். ஆனால் காலதாமதம் என்ற காரணத்தை கூறாமல் பிற நியாயமான காரணங்களை முன்வைத்து மேன்முறையீடு செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார்.